ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ். நான் உங்களோட என்னோட ஃபுல் டே குக்கிங் விலாக் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் சம்மர் ஹாலிடேஸ்க்கு நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தேன். அதனால் அதோட விலாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அகெயின் பேக் இன் பிஸ்னஸ். இன்றைக்கி காலையில் என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு வித் பிளாக் டீ அண்ட் தென் பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸுக்கு மினி இட்லி. இதில் கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன். ஆந்திரா ஸ்டைலில் பண்ண கருவேப்பிலை பொடி. இந்த பொடி வந்து நம்ம நார்மல் கருவேப்பிலை பொடியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆந்திரா காரம் பொடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு எக்ஸலண்ட் பவுடர், ஸ்பைஸ் பவுடர். ஒரு ரைஸோடவோ இல்லை இட்லி தோசையோடவோ சாப்பிட சூப்பராக இருக்கும். இது அதே ஸ்டைல் தான், பட் இன்க்ரீடியன்ஸோட ப்ரொப்போர்ஷன்ஸ் மாறும். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், கடலைப்பருப்பும் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரம் பிடிக்கும், ஆந்திரா ஸ்டைல் கருவேப்பிலை பிடிக்கும். இதை சாட்டே பண்ண மினி இட்லி பொண்ணுக்காக சாட்டே பண்ண அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு கொஞ்சமாக கார்லிக், ஒரு 4-5 பல்லு பூண்டு அதை இடித்து போட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பெரட்டி வானலில் அஃப்கோர்ஸ் உப்பு போட்டுட்டு ஒரு ஓப்பனில் விட்டுடுங்க கொஞ்ச நேரம். இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கம்மியான ஆயிலில் ஸ்டில் ஒரு நல்ல எக்ஸலண்ட் ஆலு ரோஸ்ட் நீங்கள் பண்ணலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி தான் ஆலு ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை. அஃப்கோர்ஸ் இது குழந்தைக்கு பண்ணுற ஆலு ரோஸ்ட் தான் இருந்தாலும் நானும் கொஞ்சம் எடுத்துப்பேன். ஸோ அதனால் நான் கம்மியான ஆயில் வச்சு தான் பண்ணுறேன். அவளுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு நான் டுவர்ட்ஸ் த எண்ட் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பேன். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, கம்மியான ஆயிலில் நம்ம ஸ்டில் ஹெல்தி குக்கிங் பண்ணலாம். அதே டைம் நம்மளோட கிட்ஸோட டேஸ்ட் பட்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணலாம். அது ஒரு சின்ன டிப் ஐ தாட் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவைன்னா 2 காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கு மேலே வடித்த சாதம், கொஞ்சம் ஆறின சாதம், உப்பு மறக்காமல் போடணும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் ரைஸில் அது ஒரு இம்பார்ட்டண்ட் திங். உப்பு போடாமல் லெமன் ஜூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த எண்டு உப்பு போட்டோன்னா அது கொஞ்சம் பிட்டரி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரைஸ்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டுவர்ட்ஸ் த எண்ட் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். நான் கேஸ் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கேமராவை ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி கூஃப் அப்லாம் நடக்கும் நம்ம பிஸி குக்கிங்கில். ஸோ அப்படி தான் ஆச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கிளிப். லெமன் ஜூஸ் கடைசியாக பிழிஞ்சு அந்த கொஞ்சம் சூடான பதம் இருக்கும்போதே மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி தூவி கொஞ்சம் நல்லா இதை செட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு அமுக்கிட்டு அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு பெஸ்ட்டு சர்வ்டு லெமன் ரைஸ் வந்து எப்போதுமே பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நான் அவளோட லன்ச் பாக்ஸ்க்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் 1 hour தான் நான் பேக் பண்ணுவேன். அதனால் இப்படி செட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பேக் பண்ணும்போது இல்லை சர்வ் பண்ணும்போது ஒரு வாட்டி கரண்டி வச்சு உதுத்து விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் லெமன் ரைஸோடு சாப்பிடும்போது பச்சை மிளகா கடிச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக 4 பச்சை மிளகா நீல வாக்கில் ஆட் பண்ணி போடுறேன். ஸோ தட் அதை நான் எடுத்துட முடியும். என் பொண்ணுக்கு அது போகாமல் இருக்கிறதுக்காக நீல வாக்கில் ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இட் வில் நாட் ஆட் மோர் ஸ்பைஸ். அந்த பச்சை மிளகாவில் அவ்வளோவா காரம் இருக்காது. ஆலு ரோஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் தான் ஆயில் ஊற்றிருந்தேன். பட் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பட் நான் கொஞ்சமான ஆயிலில் பண்ண ஆலு ரோஸ்ட்டை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எனக்குன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு என் பொண்ணுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்தேன். ஏன்னா கிட்ஸோட டயட்டில் வி ஷுட் நாட் காம்ப்ரமைஸ். தே நீட் மோர் ஃபேட், தே நீட் மோர் எனர்ஜி பிகாஸ் விளையாடுற குழந்தைங்க. ஸோ அவங்களோட ஹெல்த் விஷயத்தில் நம்மளோட டயட்டை இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ பட் நான் என்ன குக் பண்ணுறேனோ அதிலையே அவளுக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஐ வில் என்ஷூர் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் ஆன் த டேஸ்ட் அண்ட் த நியூட்ரிஷனல் வேல்யூ ஃபார் ஆன் ஹர் ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோடய வீடியோஸ் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் எவ்ரிடே அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்றத
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் I'll be happy. இது பார்த்திங்கன்னா அங்கே வடை பக்கத்தில் ஒரு திருநெல்வேலிக்காரங்க இருக்காங்க, அவங்க விற்றுட்ருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து 2-3 வடை வாங்கி அதுதான் சைட் டிஷ்ஷாக வச்சு இந்த கருவேப்பிலை பொடியோடு நான் இன்றைக்கி சாப்பிட்டேன் என்னோடய லன்ச். வேறு எதுவும் தனியாக பண்ணலை. இந்த பொடியோட ரெசிபி நான் ரீல்ஸாக போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஹவு டு மேக் ஆந்திரா கருவேப்பிலை பொடி டைட்டில். சூப்பராக இருக்கும் இது. இட்லி, தோசை அண்ட் ஈவன் பொங்கலோடு நீங்கள் இதை ஜஸ்ட்டு வச்சு சாப்பிட்லாம். எனக்கு இது ரைஸோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நல்லெண்ணெயோ இல்லை கொஞ்சம் நெய்யோ போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாமே இருக்கும் இதில் புளி போடுறதுனால. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவளுக்கு கொஞ்சம் தயிர் சாதம் கொடுத்தேன், உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாவோட. யாருக்கெல்லாம் டீ குடிக்கும்போது மசால் வடை சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா பக்கோடா சாப்பிடுவாங்க. அஃப்கோர்ஸ் நார்த் இந்தியாவிலலாம் பக்கோடாஸ் வச்சு டீ குடிப்பாங்க. நம்ம தமிழ்நாடுல வடாய், தோசை, சமோசா இதோட தான் நம்ம டீ குடிப்போம். ஸோ அப்படி வந்த ஹேபிட் தான் எனக்கு. நைட்டுக்கு சப்பாத்திக்கு ஆட்டா பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி. இதோட டொமேட்டோ பேஸ் நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது. இதுதான் இன்றைக்கி என்னோடய